ஹலோ ஆல், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கூட்டு ரெசிபி, புடலங்காய் கூட்டு. எல்லா ஹோட்டல்லையுமே பார்த்திங்கன்னா இந்த ரெசிபி கண்டிப்பாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு. இது ரெண்டையும் அரை மணி நேரமாவது ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துருங்க. சேர்த்ததுக்கப்புறம் 250 கிராம் புடலங்காயை நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. உள்ளே இருக்கிற விதைகளை எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இது சேர்த்துட்டு தண்ணி கரெக்டாக அந்த முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினீங்கன்னா போதும். ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு குக்கரை மூடி கரெக்டாக 2 விசில் மட்டும் விடுங்க. இதுவே உங்களுக்கு பருப்பு புடலங்காயில் நல்லா வெந்துடும். அப்புறம் ஒரு மசாலா பேஸ்ட் அரைக்கலாம். அதுக்கு 1/4 கப் அளவுக்கு துருவன தேங்காய், அப்படி இல்லைனா தேங்காய் பீசஸ், 3 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் சீரகம், இதெல்லாம் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. பாருங்கள், சூப்பராக குக்கரில் புடலங்காயும் பருப்பும் வெந்துருச்சு. இப்போ கூட்டு செய்யலாம். ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு அந்த பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் சீரகம் அரை டீஸ்பூன், சும்மா அப்புறம் கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறமா வரமிளகா, காரத்துக்கு ஆல்ரெடி பச்சை மிளகா மசாலா பேஸ்ட்லேயும் சேர்த்துருக்கோம். வரமிளகா ஒரு 4 வரமிளகா சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை வதக்கினதுக்கப்புறமா நம்ம சின்ன வெங்காயம், இதுக்கு சின்ன வெங்காயம் சூப்பராக இருக்கும். ஒரு 10 சின்ன வெங்காயத்தை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு அதை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கலாம். வதக்கும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நல்லா வெங்காயம்லாம் நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற கலரில் வரைக்கும் வதக்கலாம். இது கூடவே இப்போ வேக வச்சுருந்த புடலங்காய் பருப்பு அந்த மிக்ஸை இப்போ சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணலாங்க. இப்போ குக் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த மசாலா பேஸ்ட்டை சேர்க்க போகிறோம். மசாலா பேஸ்ட்டு சேர்த்தோடனே அதோடைய நல்லா அந்த பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா நம்ம குக் பண்ண வைக்கணும். அப்போ என்ன பண்ணலான்னா, நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா நல்லா மூடி வச்சுட்டு குக் பண்ணலாம். தண்ணி வேணும்னு நினச்சிங்கன்னா சேர்த்துக்கலாம். ஆனால் குக்கரில் ஆல்ரெடி நம்ம குக் பண்ணதுலேயே கொஞ்சம் தண்ணி இருக்கும். அதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி புடலங்காய் கூடயே குக்கரில் வைக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் இப்போ இந்த கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டிங்கன்னா போதும். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா இதை வேக வைக்கலாங்க. அவ்வளோதான், புடலங்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல், நல்ல கமன்னு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, சிம்பிள் ரெசிபி, நல்ல ஹெல்த்தியான ரெசிபி. கடைசியாக கொஞ்சம் தாளித்து சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. ஹாப்பி குக்கிங்.